இங்க ஆலன் அவன் கூட வந்த நிக்கோட தலையில கல்லால் அடிக்கிறான். இதனால நிக்குக்கு செம்ம கேரா இருக்கு. அந்த டைமை யூஸ் பண்ண ஆலன் ஒரு பெரிய கல்லை எடுத்து அவன் மேல போடுறான். அப்ப நிக்கு கீழே விழக்கூடாதுன்னு ஒரு செடியை பிடிக்க அது பிடிங்குது. அதனால அவனுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே பின்னாடியே உருண்டு போய் ஒரு பெரிய பாறை மேல கரெக்டா அவனோட தலை வேகமா பட்டு அப்படியே செத்து போறான். இதை பார்த்த ஆலன் அவனை அப்படியே இழுத்துட்டு போய் அவனோட உடம்புல பெரிய கல்லை வச்சு பெல்ட்டால கட்டிட்டு அப்படியே அவன் பாடியை அங்க ஓடுற ரிவருக்குள்ள அமுக்குறான். அடுத்த நாள் அந்த இடத்துக்கு வரான். அப்ப நிக்கோட பாடி அப்படியே மேல வந்து இருக்கு. அதனால ஒரு குச்சியை யூஸ் பண்ணி அதை திரும்பவும் உள்ள அமுக்குறான். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு வயசான ஆள் வந்து என்ன ஆலன் பண்றன்னு அவங்கிட்ட பேசிக்கிட்டே கிட்ட வராரு. அப்ப நிக்கோட பாடி மேல வருது. இதை பார்த்த வயசானவர் பயந்து போய் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடி போய் ஒரு கார்ல ஏறி போயிட்டு இருக்காரு. அப்ப அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஆலன் சைக்கிள்ல சேஸ் பண்ணிக்கிட்டே வரான். ஆனா அந்த வயசான ஆளு கார்ல வேகமா போயிட்டே இருக்காரு. இதை பார்த்த ஆலன் அவரை பிடிக்கிறதுக்காக ஷார்ட் ரூட்ல போறான். அப்ப அவர் பின்னாடி திரும்பி பார்த்தா ஆலன் வரல. அதனால அவங்கிட்ட தப்பிச்சிட்டோம் நினைச்சிட்டு இன்னும் வேகமா ஓட்டிக்கிட்டே மொபைல்ல யாருக்கிட்டயோ டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே வராரு. அப்ப ஆலன் ஷார்ட் ரூட்ல அவர்கிட்ட வந்து அவரை பிடிக்க பாக்குறான். அப்போன்னு பார்த்தா அவன் சைக்கிள் ஸ்லிப் ஆகி கீழே விழுறான். அப்ப அவனை இடிச்சிடக்கூடாதுன்னு வயசானவர் காரை சைட்ல திருப்ப அது கண்ட்ரோல் மிஸ் ஆகி வேகமா போய் அப்படியே கீழே ஓடுற ரிவர்ல விழுந்து அந்த வயசான ஆளும் செத்து போறாரு. இதை பார்த்த ஆலன் அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆகி வீட்டுக்கு போறான்.